குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து செக் பண்ணிடலாம். நேற்றே வந்து ரொம்ப டீட்டெயிலாக லெவல்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்ற வீடியோவும் நேற்று வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி எப்படி நான் வந்து மறுபடியும் வந்து இங்கே டெலகிராமில் அப்டேட் பண்ணேன். ஓகே, இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 23,800 அப்படின்ற லெவலு அப்சைடில் உள்ள ட்ரெண்ட் லைனு. இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இப்படி தான் இருக்குது மார்க்கெட் அப்படின்ற ஸ்ட்ரக்சரு. ஓகே, அதே இது நம்ம வந்து 5 மினிட்ஸில் பார்க்கும்போது இன்ட்ராடேக்கு தேவையான லெவல்ஸு. ஓகே, இப்படி தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க முடியும். அப்புறம் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படின்றதுனால சென்செக்ஸோட லெவல்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன். இப்போ நமக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது, அப்போ இனி என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? வேறு ஒன்றுமே இல்லை, 23,800 தான். அதை உடச்சதுன்னா அப்படி அடுத்து வந்து 23,650 அப்படின்ற லெவலு. ஓகே, நான் வந்து 15 மினிட்ஸில் உங்களுக்கு எல்லா லெவலும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அடுத்து வந்து 23,450 300 இதெல்லாம் நான் வந்து டவுன் சைடில் இருக்குது. மேம் அப்போ இவ்வளோலாம் போகுமா அப்படின்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். பெரும்பாலும் இங்கே இருக்கிற கேப்பெல்லாம் நம்ம முந்தையே இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போதே சொன்னேங்க, இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணும், இந்த கேண்டிலோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து நான் வந்து அப்படி சொல்லியிருந்தேன். ஓகே, ஆனால் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 இன்றைக்கும் சேர்த்து 11வது நாள் கரெக்டாக 11வது நாளாக இந்த கேண்டில் வந்து இன்னும் வந்து பிரேக் ஆகாமல் இருக்குது. அப்போது இந்த 11 நாள் ஏன் சுற்றிட்டு போகிறாங்கன்னா, ஆப்ஷன் பையரோட ப்ரீமியத்தை கரைச்சி கொண்டு போகிறாங்க. டார்கெட்டு இதுதான். ஆனால் அது கரைச்சி கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அப்போ தானே அதில் வந்து காசு. ஸோ இப்படி தான் இது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் மேபி அடுத்தடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் செல்லிங் வருமானது தெரியல. மேபி நாளைக்கு சின்ன கேப் டவுன் நடக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போது நம்ம வேறு பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நேற்று வீடியோ நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக பார்த்துருந்தீங்கன்னாலே நம்ம சொல்ல வந்த விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும். அப் ட்ரெண்டில் ஒரு ட்ரெண்டை வந்து போட்டு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே அது வந்து டெலகிராமில் போட்டிருக்கேன். அதை வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 23,800 தாங்க மேஜர் பாயிண்ட்டு. இதுதான். இதை வந்து நீங்கள் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் போட்டிங்கன்னா எத்தனை தடவை அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்றத பாருங்கள். அப்போ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. 1 2 கிட்டத்தட்ட 3 4 இது 5வது டைம் அந்த இடத்த வந்து பார்க்க வந்திருக்கு மார்க்கெட்டு. அப்போ இது வந்து அடுத்து ஃபர்தராக ஃபால் ஆச்சு அப்படின்னா கேப் ஃபில்லிங்கே அடுத்தடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்கெல்லாம் வந்து கேப் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ட்ரெண்ட் லைனு பிரேக் அவுட்டு. ஸோ கிளியராக வந்து மார்க்கெட்டு அந்த பிரேக் அவுட் ஆன பாயிண்ட்டு 24,150 அப்படின்ற லெவல்லேருந்து 23,800 அப்படின்ற லெவல் வரைக்கும் சூப்பராக வந்து மூவ் ஆயிருக்கு. நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டு என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மொத்தத்தில். வேறு ரொம்ப பெருசாக புரியாத அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்லாம் நான் எதுவுமே போகல. என்ன இருக்கோ இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு அப்படி அப்படியே சொல்கிறேன். ஸோ அதே லெவல் தான் ட்ரெண்ட் லைனுக்கு போட்ட மார்க்கு. கரெக்டுங்களா? ஸோ அங்கேருந்து மார்க்கெட்டு கிளியராக வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இதுதான் அடுத்து மேஜர் லெவல். ஓகே, ஸோ இன்பிட்வீனில் அது எப்படி ஓப்பன் ஆகுது, திருப்பி இல்லை மேலே எதுவும் போகுது. அன்றைக்கி காலைல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம் இதை மட்டும் எடுத்துடுறேன். 23,000 உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? இந்த 23,900லாம் நான் நேற்று நடத்தினேன். உங்களுக்கு பாடமாகவே உட்காந்து நடத்தி, இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனால் மார்க்கெட்டு கேப் டவுன் கொடுத்ததுனால அங்கேருந்து ஓப்பன் ஆச்சு. இங்கே தெரியுதுங்களா? ஸோ அங்கேருந்து ஓப்பன் ஆகி திருப்பி அது வந்து மேலே போக தானே செய்யணும். மேலே போயிட்டு 15 நிமிஷம் இதை வந்து ஃபாலோ பண்ணாமல் இங்கே உள்ள ட்ரெண்ட் லைனை இப்படி வந்து ஃபாலோ பண்ணி அங்கேருந்து ரிஜெக்ட் ஆச்சு. சரி, ஓகே. இப்போது மார்க்கெட் இன்றைக்கி வந்து 5 மினிட்ஸில் மாற்றிடுவோம். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் கேப் டவுன் கொடுத்துருந்தது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி கீழே போய்ட்டு திருப்பி அழகாக வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. சூப்பராக வந்து கேப்பை ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு. தெரியுதுங்களா? கிளியராக கேப்பை வந்து ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அங்கேருந்து ஃபில் பண்ணி முடித்த உடனே ஒரு தோஜி கேண்டில் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து கிளியராக ஒரு செல்லிங் ப்ரெஷர். அவ்வளோதான். ஃபுல்லாக மார்க்கெட்டு ஃபால் ஆகி கிட்டத்தட்ட 23,800 நான் போட்டது இந்த இதுதாங்க மேஜர் பாயிண்ட்டு 800. ஓகேங்களா? ஏன்னா 780 நம்ம வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வச்சு நம்ம வந்து 800ன்றதுக்கு பக்கத்தில் வரைக்கும் எடுத்திருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் வந்து இது வந்து நல்ல ஒரு ஃபாலு. 950லேருந்து 800 வரைக்கும் சூப்பரான ஒரு ஃபாலு. இப்போது திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு எதுவும் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ரொம்ப கவனமாக வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஏன் அந்த 23,800ன்ற லெவலில் திரும்ப திரும்ப சப்போர்ட் எடுத்திருக்க 1 ஹவரில் பார்த்துருப்பீங்க. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இஃப் இன்கேஸ் இது வந்து கேப் டவுன் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து டேரெக்ஷன் நம்ம வந்து பிடிக்கணும். அது கொஞ்சம்
வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி என்ன டைரெக்ஷனில் அது வந்து பிரேக் அவுட் நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து டைரெக்ஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா? சப்போஸ் இன்னும் நல்லா அதாவது இதெல்லாம் தாண்டிட்டு மேலே போகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி மேலே மூவ் ஆச்சுன்னா ரவுண்ட் அப் லெவல் 24,000 தான் மேஜர் ரெசிஸ்டன்ட் லெவல். இது அப் சைடில் மூவ் ஆனால், டவுன் சைடில் சொல்லிட்டேன் ஆல்ரெடி 650 அடுத்த லெவலாக நமக்கு பார்க்குறோம் அப்படின்றதையும் சொல்லியாச்சு. இவ்வளோ தான் நிஃப்டி. ஓகே, அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு எவ்வளவு எனக்கு வந்து கொஞ்சம் இன்பிட்வீனில் உடம்பு சரியில்லை, ஆனாலும் ஈவினிங் எப்படியாவது ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு தான் நான் வந்து செக்கப் போகிறேன். ஸோ இதில் நான் என்ன சொல்லேன்னா, அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பிடிக்க முடியாதோ அப்படின்றதுனால தான் நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக இதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இதோட இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னா, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து அதாவது உட்காந்து சொல்லித்தரதுக்கு பதிலாக இவ்வளோ தெளிவாக சொல்லித்தரோம். அப்போ நீங்கள் வந்து அதை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓகே இப்படிலாம் இருக்குது, அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக போகுது, அப்போ அந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, இதெல்லாம் வந்து புரியும். திருப்பி வந்து ஃப்யூச்சரில் சும்மா ஜஸ்ட் இந்த லெவல் போய் எடுங்க அப்படின்னு சொன்னதுனால உங்கள் இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, சொன்னாங்க எடுத்தேன் அப்படின்னு போயிடும். ஆனால் எந்த இடத்துல லாஸ் ஆகும், லாஸ் ஆகாது, அது எப்படி டைரெக்ஷன் எடுக்குதுன்றத கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிரும். ஸோ அதுக்கு தான் உட்காந்து சொல்லித்தரது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி வழக்கம் போல் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. சேம் அந்த லெவல் ஒன்று இருந்தது, இப்போ தான் ரிமூவ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆகி 56,500 தான் நம்ம போட்ட லெவலு. கரெக்டாக? ஸோ அது வரைக்குமே இது வந்து காலையில் ஓப்பனிங்லேருந்தே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆச்சு. இங்கே பாருங்கள், ட்ரெண்டை போடுவோம். கரெக்ட்டுங்களா? அங்கே நிஃப்டி வந்து மேலே போய்க்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், நிஃப்டியை பொறுத்த மட்டி எங்கே 5 மினிட்ஸில் வைப்போம். ஓகே, இருங்க. நிஃப்டி டைம் ஃப்ரேம் பாருங்கள், டைம் பாருங்கள், 23 9:15. ஓகே, டைம் வந்து 10. அப்போல்லாம் மேலே போகுது. இங்கே வந்து 10க்கு பாருங்கள், இங்கேருந்து போகுது. ஓகே, 10க்குலாம் இங்கே தான் நிற்கிது. ஹையை பிரேக் அவுட் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்போது இது வந்து கிளியராக ஒரு செல்லிங் டைரக்ஷன் தான். 56,500 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் தான் என்னோட லெவல். அதுக்கு கீழே போனது எனக்கு அவ்வளோவா நம்ம இது பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 56,500ன்ற லெவலோட கட் பண்ணிவிட்டு பேசாமல் இருக்கணும். அப்போ இங்கே ஆரம்பித்து இங்கேயோட முடிச்சுக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்படி தான் பண்ணலாம். அல்லது லோவை கட் பண்ணும்போது நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்பயும் நம்ம அவ்வளோதான் எடுக்க முடியும். 20-30 பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னா எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்த லெவல் வந்து 56,000 தான் நான் போட்டு வச்சுருக்கேன். இன்பிட்வீனில் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும். இன்றைக்கி நடந்த கேப்பை வந்து நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக இப்படி போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி எப்படிலாம் ட்ரா பண்ண தோணுதோ அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் மார்க்கெட்டு எப்போவாவது மேலே வரும்போது ஆமாங்க அன்னைக்குள்ள கேப் வந்து அப்படியே இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து வந்து ஸ்டாக் என்னென்ன இருக்குன்னா, மார்க்கெட்டே செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. அப்புறம் இன்ஸ்டாவில் வந்து எல்லா நியூஸும் வந்து மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸ் எல்லாம் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு பையன் கேட்டாப்லன்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க வந்து நல்லா போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து அதை வந்து செக் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்றத. அடுத்து வந்து இதுலேயும் டவுன் சைடில் என்னென்ன கேப் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டாக்ஸை பொறுத்த மட்டும் பெரிய அளவில் ஃபில்டர் ஆகலை. பட் இருந்தாலும் நம்ம வழக்கம் போல் 1-2 ஸ்டாக் நேற்று கூட இந்த ஸ்டிலோட்டஸ் டெவலப் அதெல்லாம் சொல்லியிருந்தேன். சூப்பராக வந்து மூவ் ஆயிருக்கு நேற்று கொடுத்ததில். ஓகேங்களா, செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து சாக்ஸி மெட்டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு. எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா இப்போது மார்க்கெட்டோட கண்டிஷன் பொறுத்து. மேம் செல்லிங் போகலாம்ல அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவல் 350 அப்படின்ற லெவல் வரைக்கும் மேபி போகலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு பண்ணுங்கள். அடுத்து ப்ரிகால் ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிள். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பாருங்கள் வீடியோவை. ஓகே, அப்போ தான் வந்து புரியும். ப்ரிகாலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். கிட்டத்தட்ட இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்குமே ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. சப்போஸ் இது வந்து சடனாக மூவ் ஆகுதுன்னா 700 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு பண்ணுங்கள். பிரேக் அவுட் இல்லைன்னா எடுக்க வேணாம். சார்கம் ஆர்கானிக்ஸ் இது ஏற்கனவே முந்தி ஒரு தடவை கொடுத்துருந்தேன். ஸோ அது போயிடுச்சு. இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ சேம் அதே தான். நாளைக்கு விட்டுருங்க. திருப்பி வந்து மண்டே ஏதாவது இதில் வந்து ஃபர்தர் பிரேக் அவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 1000 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஆனால் பட் டைம் எடுக்கும். ஓகேங்களா, டைம் கண்டிப்பாக ரொம்ப எடுக்கும். இந்த இடத்துல சம்டைம்ஸ் சஸ்டெயின் கூட ஆகும். ஒரு 1 or 2 வீக்ஸோ கூட இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு கூட சம்டைம்ஸ் போகும். பட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போ போதோ அப்போ வந்து ட்ரை பண்ணிக்கலாம்.
மொமெண்ட் ஸ்டாக் மட்டும் தான் ஃபில்டர் ஆயிருக்கு. வேற நான் பெருசா எதுவும் எடுக்கல. ஓகேங்களா? அம் அடுத்து வந்து கிளீன் மேக்ஸ் அப்படின்ற ஸ்டாக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்ல இருக்கு. ஸோ ஃபர்தரா நம்ம 1550 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அத தாண்டுது அப்படின்னா 1650 வரைக்கும் போகும். ஓகே. இந்த 4ல ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா முயற்சி பண்ணி பாருங்க. அதுவுமே என்ன டைரக்ஷன்ல இருக்கு மார்க்கெட் அப்படின்றத பார்த்துக்கோங்க. மிட் கேப்புமே நல்ல ஒரு செல்லிங்க தான் காட்டுது. ஓகே. மத்தபடி வேற செக்டார் வைஸும் இப்போதைக்கு எதுவும் பெருசா இல்ல. ஸோ கவனமா ட்ரை பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஓகே. வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.